வெல்கம் டு அனுஷா கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இது வந்து தோட்டப்பயிர்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி தோட்டப்பயிர் அறுவடை பண்ண போல் நம்ம பூக்கள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்லேருந்து பூக்கள் அறுவடை பார்க்கலாம். என்னென்ன பூவெல்லாம் பறிக்க போகிறோம் அப்படின்னு. நம்ம கார்டனில் நிறைய வெரைட்டியில் பூவெலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பூ தான் பறிக்க போகிறோம். இங்கே நல்லா இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு. அதனால் பூ செடியிலலாம் ஒரே தண்ணியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போகிறோம்னா நம்ம கார்டனில் எப்போவுமே இந்த பூ வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இது சீசன்லாம் கிடையாது, எப்போவுமே பூ இருக்கும். ஆனால் என்னென்னா பூத்தோடனே நம்ம கட் பண்ணி விடும்போது திருப்பி உடனே பூ வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் இந்த டிஏபி உரம் அப்படி தான் வைப்பேன். ஏன்னா நமக்கு இந்த சாணாங்கியெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நம்ம சேனலில் ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நம்ம கார்டனில் பூ பறிக்கிறதுக்கு புது கூடை வாங்கியிருக்கோம். இதை கூட நிறைய நீங்கள் பூ பறிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பறிப்போம். இது ஒரு 3 டைப்பில் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி இது பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் பூக்கள் அறுவடை பண்ணும்போது இன்னொரு கூடை பார்க்கலாம். இப்போ வாங்க பூ பறிப்போம். இந்த பூக்களை பறிக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு செடி இல்லை புத்த பூ அப்படிங்கிறதுனால நம்ம செடி வச்சு பூ பறிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம கார்டனை சுற்றி பார்க்கும்போது நமக்கு இருக்க பிரச்சனையும் கஷ்டங்களும் அப்படியே மறைஞ்சிரும். ஆல்மோஸ்ட் செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு. ஆனால் இந்த செடி வளர்க்குறத விட இதோட களைச்செடி பிடுங்குற மெயின்டெனன்ஸ் பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட அடிக்கடி பாம்பு வரும். ஏற்கனவே எங்கள் கார்டனில் 2 தடவை பாம்பு வந்திருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் என் செடி கார்டனில் வேஸ்ட் களைச்செடி இல்லாமல் அப்படி சுத்தமாக பார்த்துப்பேன் எப்போவுமே. எனக்கு சண்டே மட்டும்தான் லீவு. சண்டே ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கே கார்டனிங்காக தான் இருக்கும். அப்புறம் உள்ள சின்ன ஒர்க்கெலாம் வீட்டில் சாயங்காலமாக தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் என்னோடய கார்டனுக்கு தான் கொடுப்பேன். பாருங்கள் இது வந்து கிரேந்தி. இதில் என்கிட்ட 3 கலர் இருக்குது. பாருங்கள் இது ஒரு கலர், இங்கே பாருங்கள் இது எல்லோ கலர், அப்புறம் இங்கே ஒரு கலர் இருக்குது. அது வந்து நல்லா டார்க் ஆரஞ்சு கலர். எப்படி 3 கலர் கிரேந்தி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி செடி 4 செடி நிற்கி இப்போ தான் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூ எவ்வளோவுக்கு இருக்குன்னு. இது வந்து நம்ம வீட்டில் ஈஸியாகவே வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மல்லிச்செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி மல்லிச்செடி வளர்க்குறதில்ல. ஃபஸ்ட்டுலாம் பிச்சி செடி கனகாமரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஆனால் இப்போ வந்து மல்லிச்செடிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து மொட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா சீசனுக்கு கரெக்டாக விரியும். அப்புறம் 2வது தடவை என்ன செய்யும்னா கொஞ்சம் எறும்பு விழுந்துடும். பூ வந்து சரியாக பூக்காது, மொட்டு அப்படியே நாசமாக போயிடும். அதுக்கு இப்போ என்னென்னா எறும்பு பொடி போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்லை. அப்படி இப்போ மொட்டெல்லாம் நல்லாவே பூக்குது. இந்த ரோஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட 8 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சீசனுக்கு தான் பூக்குமான்னு கேட்டால் இல்லை, எப்போவுமே இந்த செடியில் பூ இருக்கும். எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு கிளம்பணும், நமக்கு பூ வேணும்னா இந்த செடியில் வந்து பார்த்தாலே போதும். இதில் எப்பவும் பூ இருக்கும். இது வந்து வாங்கும்போது 30 ரூபான்னு வாங்கினேன். நான் பெரிய மரம் மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இது இப்படியே தான் இருக்கும். 2 இலையில தான் தழுவு வரும், ஒரு 6-7 மொட்டு வரும், நல்லாவே பூ பூக்கும். அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி. எப்போவுமே மொட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் கூட பூ பூக்காத நாள் இல்லை. இது நான் வாங்கிட்டு வைக்கும்போதே ரொம்ப உசரமாக தான் இருந்தது. இப்போது அதை விட கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கே தவிர நல்லா வளரலை. அப்புறம் இது வந்து முல்லை செடி. இதில் இன்னும் மொட்டும் வரல, பூவும் பூக்கலை. செடி மட்டும்தான் பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பூ பறிச்சிருக்கேன். ஆனால் இந்த சீசன் இதுதான் சீசன். ஆனால் இந்த சீசனுக்கு ரொம்ப ஒன்றும் பூ பூக்கலை. இது பூ பூக்கும்போது இதோட அப்டேட்டும் இதோட பராமரிப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லாங் வீடியோவில் நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கிளியர் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அப்புறம் நம்ம என்ன பூவெல்லாம் பறிச்சிருக்கோன்னு பார்க்கலையே. பாருங்கள், காட்டுப்பிச்சி, செம்பருத்தி, ரோஸ், அப்புறம் 2 மல்லிகைப்பூ.
இவ்வளவு நம்ம கார்டனில் அறுவடை பண்ணியிருக்கோம். இனி அடுத்த அறுவடைக்கு என்னென்ன பூலாம் ரெடியாக இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.